ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நைட்டு. ஸோ காலையில் டைகர் டோப்பியா, அதுக்கு பிறகு நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இதெல்லாமே பார்த்து முடித்த அன்னைக்கு நைட்டு. ஸோ படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் நடந்து வந்து விசிட் பண்ணோம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீச். ஸோ நைட் எல்லாமே எல்லாருமே வெளியே கடைகள்லாம் நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிராண்டாக திருவிழா மாதிரி தான் இருக்குது. இது அங்கே கிராஃபிட்டி டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரோட் சைடில் இருக்க கடைகளுக்கு முன்னாடி அங்கே ஒரு மால் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்து அந்த மாலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான், ஸ்ட்ரீட் ஹோட்டல்ஸ். ஒவ்வொரு ஹோட்டலும் அவங்களோட வெளியவே மெனூஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஹோட்டலுக்குள்ளே என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் மெனுவுமே வெளியவே இருக்கும். அதை வெளியேருந்தே நிறைய பேர் பார்த்துட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. இது வந்து அங்கே லாலூனே மக்ரோன் அண்டு பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டால் ஃபுல்லாக மக்ரோன்ஸ் வச்சுருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இது வந்து என்னோட நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். பட்டு பக்கத்தில் போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது இது எதுவுமே ஃப்ரூட்ஸ் இல்லை, எல்லாமே சோப்பு. நான் வாங்கிட்டு வந்த மேங்கோ சோப் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா ஃப்ளேவர்ஸ், எல்லா வேரியண்ட் ஆஃப் ஸ்மெல்ஸ் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நம்ம என்ன ஃப்ரூட் பார்க்குறோமோ அந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல்லு அது மேலே அடிக்கும். இது வந்து ஆரஞ்சு சொலையை உரித்து வச்ச மாதிரியே இருந்தது. நல்ல டிஃப்ரென்ஸாக இது நிறைய கடைகளில் இந்த சோப் வெரைட்டி அங்கே நிறைய ஃபேமஸ் போல இருக்குது. இந்த ஃப்ரூட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சோப் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. இது மாலில் இருக்கக்கூடிய சோப் ஸ்டால் இது. இதோட ப்ரைஸ் வந்து வெளியே விற்கிறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஃப்ரூட் ஷேப்ஸ்லேயுமே அவங்க பண்ணியிருக்காங்க. இது வாட்டர்மெலான், கிரேப்ஸு, மேங்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, கிர்னி. இது மாலுக்குள்ளேயே சம் ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. இது அடுத்த நாள் மார்னிங் பீச்சை சுற்றி பார்க்குறதுக்காக இன்றைக்கி பிளானு. பட்டையா சிட்டியோட பீச்சு. ஸோ இங்கே காலையிலே நாங்கள் வந்துட்டோம். இங்கே தான் கூட்டிகிட்டு போகக்கூடிய குரூப்பு. ஒவ்வொரு எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கவங்களும் ஒவ்வொரு குரூப்பை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடையாளத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிற குரூப்புக்கெல்லாம் ஒரு கலர் கயிறு கட்டி விட்டுருவாங்க. நம்ம நம்பரையும் கையில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ 15ஆம் நம்பர் குரூப்னால் நம்ம 15ஆம் நம்பர் குரூப்பு. அவங்க எல்லாத்துக்கும் பச்சை கலர் கயிறுனா எல்லோரும் பச்சை கலர். ஸோ இது வந்து ஒரு குரூப், ஒரு எல்லோ ஜெர்சி போட்ட ஒரு லேடி நம்மளைய ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு போய்க்கிடுவாங்க. இவங்க எல்லாருமே அதுக்காக வந்திருந்தவங்க தான். பட்டையா சிட்டிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில். இது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக பாதி கட்டுமானத்தோடு நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் இன்னும் வேலையே முடியலை. ஏதோ சம் கவர்மெண்ட்டு கேஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். உள்ளே போகும்போது சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி போட்டில் பேராஷூட்டில் பறந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அதுக்கு நான் பே பண்ணி கிட்டத்தட்ட 3000 ரூபா இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மேலே எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அங்கே ஒரு போட்டு நம்மளை இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது பேரா ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ அது நம்மளை கயிறு பிடிச்சி அந்த போட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம காற்றுல அந்த பலூனில் நம்ம பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த போட்டை சுற்றி இந்த பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் இதே இடத்துல இறக்கி விடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க சுற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்மளை இறக்கி விடுறதுக்கு. ஸோ அந்த போட்டு இறக்கி விடுறதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கும்போது எடுத்தது. போட்டுக்கு பின்னாடி போகும்போது நம்மளை எடுக்க முடியாது. அதனால் முதல்ல போகும்போதும் வரும்போதும் வீடியோவில் இது ஃப்ரைலாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதில் இப்போ நான் பறந்து வந்துட்டுருக்கேன். ஏற்றும்போதும் இறக்கும்போதும் கீழே உள்ள அவங்களோட ஆளுங்கெல்லாம் அவசர அவசரமாக நமக்கு அனுப்பிவிடுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஆளுங்களை ஏற்றணுங்கிறக்காண்டி. ஸோ இதில் பறந்துட்டுருக்கும்போது எனக்கு இன்னும் பெருசாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ இறங்கின உடனே பட்டுன்னு எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க. அடுத்த ஆளை உடனே கூப்பிட்டுட்டு உடனே மாட்டி ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ நம்ம நகர்ந்து வந்த உடனே நம்ம மேலே கட்டியிருந்த அந்த சேஃப்டி ஜாக்கெட்டெல்லாம் கழட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க இந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணோன்னே நம்ம ஃபேமிலியோடு வந்துக்கலாம். ஸோ இதை அப்புறம் நான் வந்துட்டு ஈத்தன்ட்ட சொன்னேன். ஸோ அதுக்கு பிறகு ஈத்தனும் ட்ரை பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்டேன்.
ஸோ அவனுக்கு முதல்ல கொஞ்சம் பயந்தான். அதுக்கு பிறகு நான் சொன்ன நம்பிக்கையில் அவனும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அவனுக்கும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணாங்க. எல்லாமே நல்லா டைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணான். ஸோ இதே டைமில் மற்றவங்களுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணி இப்போது அந்த இதுக்கு முன்னாடி போனவங்க கரெக்டாக இறங்குற டைமில் நம்மளை அனுப்பி விட்ருவாங்க ஏறுறதுக்கு. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கட்டுவாங்க. இன்கேஸ் நம்ம பேராஷூட்லேருந்து கீழே விழுந்தாலும் தண்ணியில் விழுந்து மிதக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவனை வெயிட் பண்ணாங்கல்ல, இப்போ அங்கே வந்தவுடனே இவனை கூப்பிட்டு பேராஷூட்டில் மாட்டுவாங்க. பட் இவனுக்கு போதுமான அளவு வெயிட் இல்லாதனால என்ன பண்ணிக்கிடுவாங்க, அவங்க டீம்லேயே ஒருத்தர் அவன் பறக்கும்போது கூட சேர்ந்து வெயிட் கொடுக்கறதுக்காக ஏறிக்கிடுவார். ஸோ அவர் ஏறவும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ரொட்டீன் போகும். ஸோ எல்லாருக்குமே ஒரே தூரம் தான். இப்போ என்னையை எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள். இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கதே ஒரு போட்டு தான், தண்ணிக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த போட்டை இது ஒரு ரவுண்டு சுற்றி திரும்பவும் நமக்கு முதல்ல வந்து ஏறின இடத்துலையே திருப்பி வந்து இறக்கிடுவாங்க. ஸோ இது அவனை இறக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். இறங்க போகிறதுக்கு போட்டை அங்கே முன்னாடி நிப்பாட்டி ஸ்லோ பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த பலூன் கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது இவங்க கீழே எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. இவனை இறக்கும்போது அது மறுபடியும் காற்றுல அந்த பலூன் மேலே பறந்துடுச்சு. அதுக்கப்புறம் மேலே உட்காந்துருக்க பையன் மறுபடியும் கீழே புஷ் பண்ணி அதை இழுத்துட்டு விடுவான். இப்போ இறங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இறங்குறான்ல, இப்போ இறங்கும்போது ஃபுல்லாக இறங்காமல் மறுபடியும் காற்றுல மேலே போயிடுவது. அதுக்கப்புறம் அவன் மேலே மறுபடியும் வெயிட்டு கொடுத்து கீழே பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் எல்லோரும் டக்கு டக்குன்னு கழட்டி விட்டுருவாங்க. அந்த பலூனும் கீழே படுத்துருச்சு. ஸோ மறுபடியும் அடுத்த ஆள் போகும்போது திருப்பி அவங்க பலூனை மறுபடியும் பறக்க வைப்பாங்க. ஸோ ஈத்தன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டேன் எப்படிடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே தான்ப்பா, ரொம்ப ஒன்றும் பயமாக இல்லை, போகிற வரைக்கும் பயமாக இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே சொல்லிகிட்டு இருந்தான். அடுத்த ரைடாக கடலுக்கு அடியில் மீனை பார்க்குறதுக்கு மேலே ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிட்டு கீழே போகலாம். ஸோ அதுக்கு நான் பே பண்ணி நான் கீழே போயிருந்தேன். மேலே மாட்டியிருந்த சிலிண்டருக்குள்ளே ஆக்சிஜன் வந்துட்டுருக்கோம். முகத்துக்கு மட்டும் தண்ணி படாது. உள்ளே நமக்கு ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம அப்படியே கீழே போனதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க நம்ம கையை பிடிச்சி அப்படியே ஒரு வாக் மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. இதில் என்னோட சேர்ந்து ஒரு 10 பேர்கிட்ட கீழே சுற்றி மறுபடியும் போட்டு மேலே வந்து ஏறிக்கிட்டோம். ஸோ இது வெளியே எல்லோரும் வெயிட் பண்ணுற டைமில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஈத்தன் எல்சா தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் தண்ணியில் இறங்குனாங்க. அது இவங்களும் சேர்ந்து தண்ணியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரையில் அதை நின்று பார்த்துக்கிட்டா நான் இவங்க எல்லாத்தையும் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் கூட குரூப்பில் வந்தவங்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈத்தன் எல்சா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அன்றைக்கி நைட்டு மறுபடியும் விசிட் போனோம் வெளியே. அப்போ உள்ள ஸ்டோர்ஸ் லைட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கும் மாலுக்கு போனோம். நைட்டு சாப்பாடு இந்த பீஸா கம்பெனின்னு சொல்லிட்டு மாலில் ஒரு நம்ம இங்கே பீஸா கட் இருக்கிற மாதிரி அங்கே. பட் ஆனால் இங்கே உள்ள பீஸா கட்டை விட இந்த பீஸா கம்பெனியில் பீஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க பீஸா கட்டில் இருக்கக்கூடிய சேம் ரேட்டு தான் அங்கே இருந்தது. பட் ஆனால் நல்ல வெஸ்டர்ன் பிராண்டு. இதோட ஆரிஜின் வந்து தாய்லாந்து தான் உருவாயிருக்கு. அங்கே பீஸா அண்டு ட்ரிங்க்கு இது வந்து ஒரு மேங்கோ ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இது பொட்டேட்டோ. ஸோ இது முதல்ல அங்கேயும் போய் பஞ்சாயத்து ஆகிடுச்சு. எனக்கு முதல்ல நான் ஆர்டர் பண்ண பீஸா வேறு, எனக்கு கொண்டு வந்த பீஸா வேறு. அவன் கொண்டு வந்த அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் தான் பார்த்தோம் அதில் சிக்கனே இல்லை. அப்புறம் திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி வந்தது தான் இந்த சிக்கன் பீஸா. ஸோ பட் பீஸா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த பீஸாவை நாங்கள் மறுபடியும் ஆர்டர் பண்ணி 2 வாட்டி சாப்பிட்டோம். இது பக்கத்தில் வந்து ஒரு ஃபியூஜி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே அந்த லோகோ ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன்.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு மிஷின் இருக்குது. நம்ம வேஸ்ட்டு பிளேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஆட்டோமேட்டிக் மிஷின். இது அங்கங்கே போய் நின்றுக்கிறோம். இதில் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த நம்ம கலெக்ட் பண்ணுற வேஸ்ட்டை அந்த மிஷினில் வச்சு விட்ருவாங்க. எத்தனை நம்பர் ரூமை டேபிள் ப்ரெஸ் பண்ணுறோமோ அங்கே இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோபோட் போய் அவங்ககிட்டருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். கொண்டு போகிறதையோ கொண்டு வாங்குறதையோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோரு. இது எல்லாமே இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவில் மேபி வெளியே இருக்கான்னு தெரில, சென்னையிலலாம் கிடையாது. அங்கே போய்ட்டு அங்கே டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம். அவனோட வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியவே மெனு மாதிரி ஒட்டியிருந்தான். ஓகே, பட் ரொம்ப ஒன்றும் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஆர்டினரி. மால்லேருந்து வெளியே வந்தால் வெளியே ஒருத்தர் ஸ்டால் போட்டிருக்கான். முதலையை சுட சுட வெட்டி எல்லாத்துக்கும் பாபிக்யூ சிக்கன் மாதிரி கொடுத்துட்ருந்தான். அன்றைக்கி எல்லாருக்கும் கடற்கரை அங்கே இங்கேன்னு சுற்றி நல்ல கால் வலி. அதனால் நான் ஈத்தன் ஃப்ரைலா 3 பேரும் மசாஜ் போயிருந்தோம். எல்சா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம்.